ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஐபிஓ அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் ஐபிஓவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஐபிஓ ப்ராசஸ் எப்படி செயல்படுங்கிறத ஷார்ட்டாக பார்க்கலாம். நீங்கள் எஸ்பிஐ இன்னோ அப்ளிகேஷனில் இருந்தோ அல்லது எஸ்பிஐ வெப்சைட்டில் இருந்தோ ஐபிஓவை அப்ளை பண்ண விரும்பினால் உங்களுடைய ஐபிஓ விண்ணப்பதாரர் விவரங்களை எஸ்பிஐ வெப்சைட்டில் ஆட் பண்ண வேண்டும். இது ஒரு ஒன் டைம் செட்டப்பு. இதை எஸ்பிஐயோட வெப்சைட்டில் மட்டும்தான் பண்ண முடியும். இது உங்கள் டிமெட் ஐடியை உங்களோட எஸ்பிஐ அக்கௌண்ட்டோட இணைப்பதாகும். உங்களோட டிமெட் ஐடியை உங்களோட புரோக்கரிடமிருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒன்ஸ் ஐபிஓ அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸை எஸ்பிஐ வெப்சைட்டில் ஆட் பண்ண பிறகு நீங்கள் எஸ்பிஐ யுனோ மொபைல் அப்ளிகேஷன் அல்லது எஸ்பிஐ வெப்சைட் மூலம் ஐபிஓக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விண்ணப்பித்த பிறகு ஸ்டேட் பேங்க்கு ஐபிஓக்கு தேவையான அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிளாக் பண்ணிவிட்டு உங்கள் விண்ணப்பத்தை என்எஸ்சி அல்லது பிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கும். விண்ணப்பத்தில் உங்கள் நேமு, பேன் ஐடி, டிமேட் ஐடி மற்றும் ஐபிஓ பிட் டீட்டெயில்ஸ் போன்றவைகள் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆனது எல்லோரிடம் இருந்தும் ஐபிஓ அப்ளிகேஷன் வந்த பிறகு பேன் ஐடி அடிப்படையில் ஷேர்ஸை அலாட் பண்ணும். உங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் ஆகியிருந்ததுன்னா ஸ்டேட் பேங்க்லேருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஷேர்ஸை உங்களோட டிமேட் கணக்குக்கு கிரெடிட் பண்ணி விடுவாங்க. இதை உங்கள் புரோக்கர் சைட்டில் உள்ள ஹோல்டிங்ஸ் ஆர் போர்ட்ஃபோலியோ செக்ஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நியூ ஐபிஓ அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸை எஸ்பிஐ வெப்சைட்டில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த 2 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1, உங்களோட புரோக்கர் சைட்டில் லாகின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜெரோதால லாகின் பண்ணியிருக்கிறேன். இப்போ டாப் ரைட் கார்னரில் உள்ள உங்களோட ஐடியை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ தெரிகிற உங்கள் நேமுக்கு பக்கத்தில் உள்ள ஆரோவை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே உங்கள் டிமெட் ஐடியை பார்க்கலாம். டிமெட் ஐடிங்கிறது 16 டிஜிட்டை கொண்ட டிபிஐடி மற்றும் பிஓ ஐடியோட காம்பினேஷன் தான். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2, எஸ்பிஐயோட வெப்சைட்டில், அதாவது ஆன்லைன் SBI.SBIங்கிற சைட்டில் லாகின் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடுக்கு போயிட்டு ப்ரொஃபைலுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு மேனேஜ் ஐபிஓ அப்ளிகண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்புறமாட்டி வர ஸ்க்ரீனில் நேமு, பேன் நம்பரு, டெபாசிட்ரி, டிமேட் ஐடி காப்பி பண்ண 16 டிஜிட் நம்பர் மற்றும் நிக் நேமை என்டர் பண்ணுங்கள். ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ணதை அடுத்த டேபுக்கு போயிட்டு செக் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஐபிஓ அப்ளிகண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இப்போ எஸ்பிஐ வெப்சைட் மூலமாகவோ அல்லது எஸ்பிஐ யுனோ லைட் அப்ளிகேஷன் மூலமாகவோ ஐபிஓ அப்ளை பண்ணலாம். தட்ஸ் ஆல். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.